ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து 10th அண்ட் 12th குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் வந்து கேட்டிருந்தீங்க. ஒரு டென்டேட்டிவ் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். இது எஜுகேஷன் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கன்ஃபார்ம் டைம் டேபிள் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12th வரைக்குமே கொடுப்பாங்க. தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் 10th அண்ட் 12th மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. முடியிறது பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி முடியிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தமிழ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 18 வந்து இங்கிலீஷு, அதுக்கடுத்து 21 ஆப்ஷனல் லாங்குவேஜ், 22 மேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 23 சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, 24 இல்லை 25 சோசியல் சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நமக்கு வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் என்ன பண்ணுவாங்க வைப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே டைமில் என்ன பண்ணும் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான், ஒரு நாள் அல்லது 2 நாள் இந்த மாதிரி ரிவிஷனுக்கு டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 9:45லேருந்து 9:55 ரீடிங் கொஷின் பேப்பரு, 9:55லேருந்து 10 மணி வரைக்கும் பர்டிகுலர்ஸ் வந்து வெரிஃபிகேஷனு, அதுக்கடுத்து 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம் டூரேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா 12th பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி வந்து எக்ஸாம்ஸ் வந்து தமிழ் கொடுத்துருக்காங்க, 18 வந்து இங்கிலீஷு, அதுக்கடுத்து 19, 20 எக்ஸாம் இல்லை, 21 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, சுவாலஜி, காமர்ஸ், இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா டியூஸ்டே. ஸோ இங்கேயும் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, எத்திக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து அடுத்த நாள் 23ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லு, 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. 25ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டென்டேட்டிவ் டைம் டேபிள் தான். ஸோ கன்ஃபார்ம் டைம் டேபிள் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். மேபி சேமாக இருக்கலாம் அல்லது எதனாச்சும் சேஞ்சஸ் கூட வரலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து கண்டினியூவாக இருக்குது. காலாண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் ஒரு 1 டேவாவது ஸ்பேஸ் வர மாதிரி வரும். ஸோ அடுத்த டைம் டேபிள் வந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.